நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். நேற்று அனாலிசிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 100% அக்யூரேட்டாக நம்ம என்ன சொன்னோமோ அது நடந்திருக்கு. நேற்று நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இந்த க்ரீன் ஜோனை தாண்டி கீழே வந்தாங்க அப்படின்னா ஃபிபோனாச்சியோட 0.5 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலே நடந்திருக்கு எக்ஸாக்டாக. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த க்ரீன் கலர் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த லைன் வரைக்கும் போய் டச் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் ஃபிபோனாச்சியோட 0.5 லெவல். ஸோ மோஸ்ட்லி கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா கீழே 0.618 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த லைனில் சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போயிட்டு இந்த ரேஞ்சில் திரும்ப கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 100% அக்யூரேட்டாக நடந்திருக்கு. அதே போல் இப்படி கீழே வந்துட்டு இங்கே ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலை இன்னும் டச் பண்ணல. ஸோ மோஸ்ட்லி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் கீழே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்குலர் சப்போஸ் என்னோட நேற்று அனாலிசிஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து கிளியர் அப் ட்ரெண்டில் இருக்காங்க. அவங்க ரீட்ரேஸ்மெண்ட் தான் இந்த 0.5 லெவலில் டச் பண்ணிவிட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இங்கிருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். மேலே போயிட்டு இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்காக போனாங்க அப்படின்னாக்கா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனை மோஸ்ட்லி பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்சைடுக்கான சான்சஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. டவுன் சைட் சான்சஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது ஒரு சினாரியோ. நிஃப்டி நமக்கு அப் ட்ரெண்டில் இருந்தாலும் பேங்க் நிஃப்டிக்கு ஒரு கரெக்ஷன் அங்கே இருக்கிறதுனால மேபி பேங்க் நிஃப்டி கீழே போச்சு அப்படின்னா இதுவும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எப்போ அப்படின்னாக்கா சப்போஸ் இங்கே போயிட்டு இங்கே வந்து டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணாமல் இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இமீடியட்டாக டவுன் சைட் என்ட்ரி போகாதீங்க. ஏன்னா எப்போ வேணால் இங்கேருந்து நிஃப்டி திரும்ப ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே வரலாம். ஏன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் சைடுக்கான சான்சஸ் மட்டும்தான். மேபி பேங்க் நிஃப்டி இழுத்துக்கிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அப்படியே போனீங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போங்க, போய் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணாதீங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சைட்வேஸாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கீழே வந்துட்டு இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு மேலே போகலாம், இல்லாட்டினா இந்த ஏரியாலே சுற்றிட்டு இருக்கலாம். ரொம்ப பெரிய ஒரு மூமெண்ட் இல்லாமல் இந்த ஏரியாலே சுற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த டபுள் பாட்டமுக்கும் இந்த நெக்லைனுக்கும் நடுவில் சுற்றிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பாயிண்ட்ஸ் டிகே ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் சப்போஸ் சைட்வேஸ் மூமெண்ட்டில் இருந்தால் ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த ட்ரையாங்கிள் நமக்கு நோ மோர் வேலிட். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் பர்ஃபெக்டாக ஃபார்ம் ஆகிட்டு ட்ரையாங்கிள்குள்ளே இப்போ இருக்காங்க. ஸோ நாளைக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா, இங்கேருந்து மேலே போனாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போனாங்க அப்படின்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப கீழே வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் கீழே வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போனாங்க அப்படின்னா
இது 0.382 லெவலு. அதை பிரேக் பண்ணாங்கன்னா இது 0.5 லெவலு. அதையும் பிரேக் பண்ணாங்கன்னா 0.618 லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. போயிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போனாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். பட் ஆனால் பேங்க் நிஃப்டியும் நாளைக்கு இங்கேயே அரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணி கீழே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் உங்களோட என்ட்ரி எடுத்திங்கன்னா மொமெண்டம் நல்லாயிருக்கும், ஈஸியாக பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் மாதிரியான ஃபார்மேஷனு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு இந்த ஜோனையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே போயிட்டு ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே வந்தாங்க அப்படின்னா திரும்ப இங்கேருந்து ஒரு ரிவர்சல் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். எந்த சைடு பிரேக் அவுட் ஆகிறாங்களோ அந்த சைடு கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, எந்த சைடு மூவ் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்களோட பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.